ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாசத்தோட 120 ரூபாய் சுப்ரபாத சேவா டிக்கெட்டோட புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி என்ன இந்த 120 ரூபாய் டிக்கெட்ல ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட், 500 ரூபாய் வர்ச்சுவல் சேவா, ஆர்ஜித சேவா டிக்கெட், இந்த டிக்கெட்ல எல்லாம் நம்ம ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் தரிசனம் பார்க்க முடியும். குலசேகர படி வரைக்கும் போய் பார்க்குற தரிசனத்துல முக்கியமான ஒரு தரிசனம் இந்த லக்கி டிப்ல கிடைக்கக்கூடிய தரிசன டிக்கெட். அதுலயும் டெய்லி கொடுக்கக்கூடிய டிக்கெட்ல அதிக கவுண்டிங் இருக்கிறது, அதுவும் டெய்லி இருக்கக்கூடிய சேவா இந்த 120 ரூபாய் சுப்ரபாத சேவா டிக்கெட் தான். இது நம்ம புக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுல செலக்ட் ஆனோம் அப்படின்னா நம்ம தாராளமா இந்த தர்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். குலசேகர படி வரைக்கும் போகக்கூடிய தரிசன டிக்கெட், அதாவது ஒரு 10ல இருந்து 15 அடி தூரத்துல நம்ம பெருமாளை பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணிட்டு போகக்கூடிய தர்ஷன் டிக்கெட்டுக்கு இந்த குலசேகர படி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்த ஆப்ஷன் விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர். இதுவும் மேக்சிமம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எம்பி கிட்ட வாங்கிட்டு போறதுக்கு மட்டும்தான் அக்செப்ட் பண்றாங்க. எம்எல்ஏயோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் பெருசா அக்செப்ட் பண்றது இல்ல. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ல போனோம் அப்படின்னா மேபி நமக்கு 500 ரூபா மட்டும் பே பண்ணிட்டு தர்ஷன் டிக்கெட் வாங்கி சாமி பார்க்கலாம். இது 100% கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்ரீவாணி ட்ரஸ்டா இருந்தா டொனேஷன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எங்களால அந்த அளவுக்குலாம் டொனேஷன் பண்ற அளவுக்கு முடியாதுங்க, ஆனா ஒரு தடவையாவது நாங்க பக்கத்துல போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சிம்பிளா நீங்க வீட்டுல இருந்தபடியே ஒவ்வொரு மாசமும் உங்களோட மொபைல்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். கிடைக்கிற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு லக்கு. ஜஸ்ட் ஒரு 120 ரூபா ஒரு ஆளுக்கு, 2 பேருக்கு 240 ரூபாய். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதுவே உங்களோட குழந்தைங்க ஒரு 10-11 வயசு கீழே இருக்காங்க அப்படின்னா உங்களோட டிக்கெட் எல்லாமே நீங்க கூட்டிட்டு போகலாம். அப்போ ஒரு வீட்டுல அம்மா அப்பா 2 குழந்தைங்களும் 10 வயசு அதுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா ஒரு 4 பேர் நீங்க தாராளமா செலக்ட் ஆகும் போது போக முடியும். இதை நீங்க வீட்ல இருந்தே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதை பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா டிசம்பர் மாசத்துக்கு வரக்கூடிய இந்த டிக்கெட்டை மிஸ் பண்ணாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. நிறைய பேர் ரொம்ப வருஷமா ட்ரை பண்றவங்க நிறைய பேத்துக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனா புதுசா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டைம் ட்ரை பண்ணி கிடைச்சது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. டிசம்பர் மாசத்துக்கான இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வர 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. இது நம்ம உடனே ஓபன் ஆகி ஒரு 10 நிமிஷத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஒரு ½ அன் ஹவர்லயே முடிஞ்சிடும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அப்படின்றனால 2 நாள் ஓப்பன்ல இருக்கும். 18ஆம் தேதி காலையில உங்களுக்கு 10 மணிக்கு ஓபன் பண்ணாங்கன்னா 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதுவே நான் ரொம்ப நாளா ட்ரை பண்றேங்க கிடைக்கல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இவ்வளவு நாள் எப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த மெத்தட்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. மேபி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது இப்போ முத நாளே நமக்கு புக்கிங் ஓபன் பண்ணோட்டியே நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறேன் அப்படின்னா செகண்ட் டே ரெஜிஸ்ட்ரேஷன் பாருங்க. இல்ல அப்படின்னா முடிய போகுது இல்லையா அந்த கடைசி நாள், அப்போ ஒரு 10 மணி அப்படின்னா ஒரு 7 மணி 6 மணி இல்லைன்னா 9 மணி இந்த மாதிரி கொஞ்சம் டைமிங் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட புக்கிங் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் இருக்கும். இதுல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். அது எப்படி அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு காலையில 10 மணினா 10 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் வந்ததும் இந்த லாகின் ஆப்ஷன்ல போய் நம்ம லாகின் பண்ணிக்கணும். ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோல இருக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபில நமக்கு மொபைலுக்கு வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு இந்த வெப்சைட்ல லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணதும் நமக்கு இது போன மாசத்தோட புக்கிங். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணணும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா சேவா எலக்ட்ரானிக் டிப் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு 11 கண்டிஷன் இருக்கும். இதுல சுப்ரபாத சேவா மட்டும் கிடையாதுங்க, இன்னும் அடிஷனலா 3 சேவாவுக்கும் சேர்த்து வரும். ஆனா சுப்ரபாத சேவாவுக்கு ஒரு நாளைக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டும் சேர்த்து ஒரு 300ல இருந்து ஒரு 330 டிக்கெட்டுக்குள்ள கொடுப்பாங்க. ஸோ அதனால அதிகமா இருக்கக்கூடிய கவுண்டிங் டிக்கெட் இதுதான். இதுல உங்களுக்கு தோமாலா அர்ச்சனா சேவாவுக்கு நீங்க செலக்ட் ஆகுறீங்கன்னா உங்களோட குழந்தைங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. சம்பந்தப்பட்ட டிக்கெட் இருக்கிறவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. தோமாலா அர்ச்சனா இந்த 2 சேவாவுக்கு மட்டும். சுப்ரபாதத்துக்கும் அஷ்டதலபாத பத்மாராதனாவுக்கும் கூட்டிட்டு போகலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதுக்கு அடுத்தது இதுல நீங்க ஒரு தடவை செலக்ட் ஆயிட்டீங்கன்னா திரும்ப உங்களோட ஆதார் கார்டை வச்சு இந்த டிக்கெட், அதாவது நிறைய பேர் கேட்பீங்க 300 டிக்கெட்லாம் புக் பண்ண முடியாதானே, அப்படி கிடையாது. இந்த டிப்ல மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 180 நாள் டைம் கேப் கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு நீங்க கண்டினியூ கொடுத்துக்கணும். கண்டினியூ கொடுத்ததும் நமக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். உங்க மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் வேணும், கண்ட்ரில இந்தியா செலக்ட் பண்ணிக்கணும்,
ஸ்டேட் தமிழ்நாடு, சிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க கோயம்புத்தூரா, சென்னையா, மதுரையா, எந்த சிட்டியோ அந்த சிட்டி கொடுத்துட்டு உங்களோட பின்கோடு இருக்கும் பாருங்க உங்களோட ஆதார் கார்டுல, அந்த பின்கோடை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பிளிகிரிம் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதுல வந்து 1 அப்படின்னு தான் இருக்கும். இப்போ 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம்னா 2 வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் 2 பேருக்கு தான் என்டர் பண்ண முடியும். அப்போ 2னு கொடுத்தோம்னா 2 காலம் வந்து வரும். பேர் அவங்களோட ஆதார்ல எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏஜ், அதுக்கப்புறம் அவங்களோட ஜெண்டர், ஐடி, ஆதார் கார்டு மட்டும்தான் காட்டும். அதுக்கு அடுத்தது ஐடி ப்ரூஃப்ல வந்து நீங்க ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 பேர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்கன்னா 2 பேரோட டீட்டெயில்ஸ் நீங்க வந்து கொடுத்துக்கணும். ஆதார் கார்டு மட்டும்தான் நம்ம கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், வேற எந்த ப்ரூஃபுமே கிடையாது. இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சேவா பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுல நான் சொன்னது உங்களுக்கு சுப்ரபாத சேவா 120 ரூபா ஒரு நபருக்கு. இதுவே நமக்கு வந்து பார்த்தோம்னா தோமால சேவாவோ அர்ச்சனை சேவாவோ கிடைச்சிச்சுன்னா 220 ரூபா ஒரு நபருக்கு. அப்ப 2 பேர் செலக்ட் ஆகுறோம்னா 440 ரூபா பே பண்ணோம். இது வந்து எல்லா நாளுமே நமக்கு இருக்காது. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும்னா அது வரைக்கும் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த சேவா இருக்காது. ஜஸ்ட் வந்து செவ்வாய்க்கிழமை, புதன் அந்த மாதிரி ஒவ்வொரு நாள்ல தான் இருக்கும். அப்போ சுப்ரபாத சேவா மட்டும் எல்லா நாளுமே இருக்கும். ஸோ இது வந்து டைமிங் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சேவாவோட ப்ரைஸ் இருக்கும். இதுல இந்த செலக்ட் சேவா டேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு வரும். இதுலயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த சுப்ரபாத சேவாவுக்கு மட்டும்தான் கவுண்டிங் அதிகம்ட்டு. ஆன்லைன்லயே பாருங்க 270 டிக்கெட் கொடுக்குறாங்க. ஆஃப்லைன்ல டெய்லியும் 50 டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 320 டிக்கெட் வந்து இந்த சுப்ரபாத சேவாவுக்கு அலாட் பண்றாங்க. ரொம்ப அதிகமான டிக்கெட் இதுதான். இப்போ வந்து தோமால சேவாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமே 10 கவுண்டிங் தான். ஸோ 10ன்றது ரொம்ப கம்மி. 10 கவுண்டிங் தான். ஆஃப்லைன்லயும் உங்களுக்கு ஒரு 10 அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 20 பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது 20, இது 320. ஓகேங்களா? ஸோ 300 பேர் எக்ஸ்ட்ரா போறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இதுல தான் இருக்கு. அப்போ இதுல உங்களுக்கு வந்து பாருங்க புதன்கிழமை இருக்கு, வியாழக்கிழமை கொடுத்துருக்காங்க. புதன் வியாழன்ல தான் நடக்குது. சில டைம் வந்து செவ்வாய் இருக்கு, செவ்வாய், புதன், வியாழன். ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட சில டேட் தான். ஒரு மாசத்துக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா 80 டிக்கெட் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும். இது வந்து உங்களுக்கு 1000க்கு மேல வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அஷ்டதல பாத பத்மாராதனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ ஒரு மாசத்துல வந்து 4 செவ்வாய்க்கிழமைக்கு மட்டும்தான் வரும். ஒரு நாளைக்கு 60 டிக்கெட் கொடுக்குறாங்க. ஆஃப்லைன்ல இது வந்து லக்கி டிப்ல வந்து வராது. தோமால அர்ச்சனா மட்டும்தான் வரும். இந்த டிக்கெட் ஆன்லைன்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுல வந்து நீங்க எல்லா சேவாவும் செலக்ட் பண்ணோம்னா செலக்ட் ஆல் சேவாஸ்னு கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேவாவுக்கு நம்ம வந்து செலக்ட் ஆகும். இல்லை எனக்கு சுப்ரபாத சேவாவுக்கு மட்டும்தான் போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சுப்ரபாத சேவா மட்டும் டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் எனக்கு ஓகேன்னு நினைச்சீங்கன்னா எல்லாமே நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன்ல வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா யூ ஹேவ் பீன் சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர் சேவா டிப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். இதோட ரிசல்ட் வந்து நமக்கு 2 நாள், அதாவது 20ஆம் தேதி உங்களுக்கு மத்தியானம் 12 மணிக்கு மேல லைவா இதே வெப்சைட்ல வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு நீங்க சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணீங்கன்னா நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறது சப்மிட்டட் அப்படின்னு வரும். இப்போ டிப் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னா இந்த இடத்துல செலக்டட்னு இருக்கும். இங்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நாட் செலக்டட்னா நம்ம செலக்ட் ஆகல அப்படின்னு அர்த்தம். செலக்ட் ஆனா என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆயிருக்கும், எந்த டேட்ல செலக்ட் ஆயிருக்கும், எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும், அந்த லிங்க் எல்லாமே இதுல தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட புக்கிங் வர 18ஆம் தேதி உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை, இந்த சேவால நான் ட்ரை பண்ணதே இல்லைன்னா கண்டிப்பா நீங்க டிசம்பர் மந்த்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுவும் டிசம்பர் மந்த்துக்கு ஒரு 15 நாள் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. மார்கழி மாசம் சுப்ரபாத சேவா கிடையாது. மற்ற லக்கி டிப்புமே இருக்காது. ஒரு 15 நாளைக்கு தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து கோட்டை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. மேபி லக் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். டெய்லியும் திருமலையில சிஆர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஆர்ஜிதம் கவுண்டர்ல ஆஃப்லைன்லேயே நம்ம வந்து இந்த சுப்ரபாத சேவாவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். 50 டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க டெய்லியுமே. ஸோ அதுவுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது திருமலைக்கு நம்ம தரிசனம் போகும்போது தான் ட்ரை பண்ண முடியும். இது ஒவ்வொரு மாசமும் நம்ம வீட்டில இருந்தே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிடைச்சதுன்னா கண்டிப்பா நீங்க தர்ஷனுக்கு போகலாம். ஸோ கண்டிப்பா இந்த டைம் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தரிசனம் நீங்க ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இந்த தரிசனம் எப்படி இருக்கும்ன்றத எதிர்பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.